கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க பெரிய கிஃப்ட், இந்த ஸ்ட்ரென்த் எதற்காக கொடுத்துருக்கிறாருன்னா, நான் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு விஷனை செயல்படுத்த வேண்டியது இருக்கு. I want to tell you, நான் சின்ன பத்தி இவ்வளவு மோசமா பேசலாம், சின்ன பயங்கரமானது என்று சொல்லலாம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. ஆனா அந்த பாவத்தை எல்லாம் ஜெயிச்சவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கும் பொழுது எனக்கே வேதனையாக இருக்கிறது. பல நேரத்துல எவ்வளவு ஜெயிச்சிருக்க வேண்டிய பீப்புள் நம்ம, எவ்வளவு சாதிச்சிருக்க வேண்டிய பீப்புள் நம்ம, எவ்வளவு உயரங்களை தொட்டிருக்க வேண்டிய பீப்புள் நம்ம, இந்த பாவம் என்று பிசாசு கொண்டு வந்த ஒரு வெப்பனால எவ்வளவு நேரங்களை வேஸ்ட் பண்ணிருக்கிறோம், எவ்வளவு தாளந்துகளை விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். It's time to turn the table. நம்ம எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளோ தாளந்துகள், எவ்வளோ பணம், எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் சரி, பாவத்திலும் பாவமான இடங்களிலும் பாவ நிறைந்த மனிதர்கள் மத்தியிலும் நம்ம இருந்தோம் என்றால் we will become worthless. ஒரு அம்மா ஒரு அப்பா கிட்ட ஒரு நாள் காலையில் போயிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இப்படியாக ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் எங்கே காசை ஒளிச்சு வச்சாலும் நம்ம பையன் அதை திருடி எடுத்துடுறான், என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. ஸோ அந்த அப்பா சொன்னார், அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பார்த்துட்டு சொன்னார், அவன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல நீ இன்னும் வைக்க கற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம சொல்கிறாங்க, எல்லா இடமும் நான் பார்த்துட்டேங்க, முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அப்பா சொல்கிறாரு, அவனுடைய ஸ்டடி புக்ஸில் ஒளிச்சு வை, அவன் பாட புஸ்தகத்துக்குள்ளே ஒளிச்சு வை, கண்டே பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுடைய ஸ்டடி புக்காகி இந்த பைபிளை இப்படி ஒரு வேளை ட்ரீட் பண்ணுறவர்களாக இருந்தால் we are missing out on the truth that can set us free. இந்த சத்தியம் மட்டுமே நம்மை விடுதலையாக்க முடியும். இந்த சத்தியத்தில் இருக்கிற பொக்கிஷம் நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. When we dive deep into the word of God, the word of God delivers us. நமக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற காரியங்களை, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற காரியங்களை, நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற விஷனை நமக்கு காண்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த விஷனை சென்றடைவதற்கு எப்படி மிஷனில் கடந்து போகணும் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி கெட் into this word. And இன்றைக்கும் இப்படியாக கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக என் வாழ்க்கையை மாற்ற போகிறார், என் மிஷனுக்கு நேராக என்னை நடத்த போகிறார் என்று சொல்லுகிறவர் மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும், என்ன கலர் டிஷர்ட் போட்டுருக்குறேன்னு. இல்லை, நிறைய பேர் குரூப்பை இன்னும் பார்க்காதவங்களாம் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்காக நேற்று நைட்டு நான் இப்படியாக நம்ம காட்சாமி சர்ச் குரூப்பில் ஒரு மெசேஜ், ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் 3 கலர் டிஷர்ட்டை காமிச்சேன். என்ன கலர்லாம் காமிச்சேன்? 3 கலர்ஸ். டார்க் பேஜ், பாட்டில் க்ரீன், டார்க் சாக்லேட். இல்லை, சாக்லேட் ப்ரௌனா, சாக்லேட் ப்ரௌன், 3 கலர்களை காமிச்சேன். 3 கலர் டிஷர்ட்ஸை காமிச்சேன். இந்த மிஷன் சீரீஸ் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் இந்த மிஷன் என்கிற டிஷர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு சண்டையும். அண்ட் தட் இஸ் காட் சம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். நான் கொஞ்சம் பயந்தேன், என்னடா ஃபஸ்ட் டைம் நம்ம டிஷர்ட்லாம் போடுறோம், எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க. பட் வி ஹேட் சம் குட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அண்ட் வெளியிலேருந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறவங்களும் சொன்னாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி மெமரபிள் திங்ஸ் ஆஃப் திஸ் மிஷன் சீரீஸ். இந்த மிஷன் சீரீஸில் நடக்கிற நிறையா சந்தோஷமான விஷயங்கள் இதுவும் ஒன்று என்று சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கலர் போடுகிறதுனால நேற்று தினத்தில் வி ஹேட் ஒன் ஆக்டிவிட்டி. 3 கலரை காமிச்சு இன்னைக்கு எந்த கலர் நான் போட போகிறேன் என்று சொல்லி கேட்டேன். நிறைய பேர் நிறைய கலர் சொன்னீங்க. குரூப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எந்த கலர் டாப்பில் இருந்தது? யாராவது கவுண்ட் பண்ணி பார்த்தீங்களா? சாக்லேட் ப்ரௌன் தான் வின்னர். அப்போ சரி, என்ன கலர் போட்டுருக்குறேன்? பேஜ் கலர். சரி, ஒன்று பண்ணுவோம். நம்ம மிஷனோட ஹீரோ எங்கே காணோம்? வாங்க டானி, ஃப்ரெண்டில் வாங்க. நீ டானியை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். இந்த மைக் ஒர்க் ஆகும்ல, வாங்க டானி, மேலே வாங்க. மிஸ்டர் டானி, நான் என்ன கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன்னு சொல்லி உங்கள் காதில் மட்டும் ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன், சரியா? அந்த க்ளூவை நல்லா கேட்டுட்டு உள் வாங்கிட்டு எந்த கலர்னு கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லணும், சரியா?
டன்னா? டன்னு. ஓகேயா? ஓகே. ஓகே, உங்களுக்குலாம் ஓகேயா? எல்லாருக்கும் ஓகேயா? பின்னாடி தூங்குறவங்களாம் ஓகேயா? ஓகே. பக்கத்துல வா. நான் எனக்கு கேட்கல, ஒன்ஸ் மோர். மைக். நான் எனக்கு திரும்பவும் கேட்கல, ஒன்ஸ் மோர். என்னப்பா? சரி, கடைசி டைம் ஓகேயா? நான் எனக்கு இப்போவும் கேட்கல, ஒன்ஸ் மோர். எத்தனை வாட்டி சொன்னாலும் ஒன்ஸ் மோர்னே கேட்டுகிட்டே இருக்கிறான் அந்த பையன். நான் சொல்கிறது அவனுக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் மோர் சொல்லி கேட்குறான். நான் முக்கியமான ஒரு விஷயம் க்ளூ அவனுக்கு கொடுக்க காத்துட்ருக்கிறேன். அந்த க்ளூ அவனுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இஸ் நாட் ஏபிள் டு ரிசீவ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஸ் வெயிட்டிங் டு ரிசீவ். அவன் தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியல என்பதற்காக இன்னும் ஒரு முறை சொல்லுங்க என்று சொல்லி கேட்குறான். என்ன கேட்குறான்? இன்னும் ஒரு முறை சொல்லுங்க என்று சொல்லி கேட்குறான். ஆனால் விஷயம் என்னன்னா, அவனுக்கு கேட்கல, அது கரெக்டு தான். ஆனால் நான் சொல்லவே இல்லை. அவன் காது பக்கத்தில் போயிட்டு சும்மா வாய் அசைச்சேன். I did not say anything. பட் அவனுக்கு டேனிக்கு ஏதோ சொன்னார் போல இருக்கு, என் காதில் கேட்கல என்று சொல்லி நினச்சிட்டான். வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் we think that we are missing something. நம்ம எதையோ ஒன்றை இன்னும் முழுசாக பெற்றுக்கொள்ளலை, இன்னும் சரியாக நம்மளுக்கு கிடைக்கல, இன்னும் ஃபுல்லாக நம்ம அதை அனுபவிக்கல, அதோடைய பீக்குக்கு நம்ம போகல, அதை நம்மளால் சரியாக என்ஜாய் பண்ண முடியல என்று சொல்லி நினச்சி நம்ம மனசு பல நேரங்களில் ஒன்ஸ் மோர் கேட்டுகிட்டே இருக்கு. ஒன்ஸ் மோர் என்று சொல்லி கேட்டுகிட்டே இருக்கு. இன்னொரு முறை, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை என்று சொல்லி கேட்டுகிட்டே இருக்கு. இன்றைக்கு இந்த இன்னும் ஒரு முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் இந்த இன்னும் ஒரு முறை என்று சொன்ன ஒரு மனிதனை பற்றி பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். பைபிளோட சூப்பர்மேன் அவர். யார்? பைபிளோட சூப்பர்மேன். சூப்பர்மேன் என்ன பண்ணுவார்? நார்மல் ட்ரெஸ் போட்டிருப்பார், திடீர்னு சூப்பர்மேனா மாறுவார். எப்படி? இப்படி. யாரெல்லாம் பாட்டில் கிரீன் சொன்னது? ஓகே, வேகமாக வாசிப்போம் வேத புஸ்தகத்திலிருந்து. ஜட்ஜஸ் சாப்டர் 16 verses 4 to 30. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையிலே இருக்கின்ற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். அவனிடத்திற்கு பெலிஸ்தீரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலன் எதனால் உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனித்தார் கயிறுகளினால் என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல ஆவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினான். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான்.
அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல ஆவேன் என்றான். அப்பொழுது தெலீலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான். பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவள் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். அப்பொழுதே அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலன் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலைமேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபொழுது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பிடித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது, நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடு வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 நடு தூண்களில் ஒன்றை தனது வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாக அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பாருங்க, சாம்சன் சிம்சோனை குறித்த ஒரு பகுதியை நம்ம வாசிக்கிறோம்.
ஜட்ஜஸ் என்று சொல்லி நியாயாதிபதிகளை சிலரை கர்த்தர் வைத்திருந்தார் இடைப்பட்ட காலங்களில், அதாவது பிஃபோர் அ கிங் குட் பி அப்பாயிண்டட். இந்த ஜட்ஜஸில் லாஸ்ட் ஜட்ஜ் 20 இயர்ஸ் இந்த இஸ்ரவேல் மக்களை ஜட்ஜ் பண்ண சிம்சோனை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். சிம்சோன் ஒன் மோர் டைம் கேட்டதை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். எதுக்கு ஒன் மோர் டைம் கேட்டார்? ஒன் மோர் டைமு எனக்கு அந்த பலத்தை கொடுங்க, இந்த பிலிஸ்தேரன்னா அழித்து போட பழிவாங்க என்று சொல்லி கேட்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். He asked for one more chance, once more. ஆனால் சிம்சனோட வாழ்க்கை எதற்கு இன்றைக்கு எடுத்திருக்கிறேன்னா, அதுவும் இந்த மிஷன் சீரீஸில் சிம்சோன் மீது கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருந்தார். God had a vision for Samson. இந்த மிஷன் சீரீஸ் ஆரம்பித்த நாட்களில் நான் சொன்ன உங்களுக்கு தரிசனம் கர்த்தர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற காரியம். எரேமியா 1:5 கர்த்தர் தன்னுடைய மனசில் யோசித்தது தான் நம்மை குறித்து வைத்திருக்கிற தரிசனம். நம்மை குறித்து யோசித்ததை தான், நம்மை கொண்டு செய்ய நினைக்கிறத யோசித்ததை தான் தாயின் வயிற்றில் உருவாக்கினார். ஃபர்ஸ்ட் he thought about it, அதுக்கப்புறம் தான் அவர் உருவாக்கினார். உருவாக்கின அந்த மனிதர்களாக நமது பூமியில் இருக்கிறோம். ஸோ காட்ஸ் விஷன் இங்கே ஆரம்பிச்சுது. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? மிஷன், அந்த விஷன் கர்த்தர் நம்ம குறித்து வச்சிருக்க விஷனை தெரிஞ்ச பிறகு அதற்கு நாம் சில மிஷன்களை டிஃபைன் பண்ணணும். அந்த விஷனை சென்று அடைவதற்கு சில மிஷன்ஸ் நம்ம செய்ய வேண்டியது. அவரோட விஷனு நம்மளுடைய மிஷனு. ஸோ அது நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், அந்த விஷனை நான் போய் சென்று அடைவதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும் என்று சொல்லி நாம் செய்கிற காரியங்கள் தான் மிஷன். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த விஷனை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? என்னோட மிஷனை நான் போடுறேன், பட் காட்ஸ் விஷன் எனக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது என்று சொல்லும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலிருந்து நான் உதாரணங்கள் உங்களுக்கு காமிச்சேன். எப்படின்னா, அவரை குறித்து அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய பெற்றோர்கள் இடத்துல, தகப்பன் தாய் இடத்துல கர்த்தர் பேசினார், தூதர்கள் மூலமாக பேசினார், அந்த பிள்ளையை குறித்து சொன்னார், அவர் என்ன செய்ய போறார் என்று சொன்னார். அவரை குறித்த விஷனை அந்த பெற்றோருக்கு சொல்லிட்டார். That's one of the ways that God will speak to us. நம்மளோட பெற்றோர்கள் மூலமாக, பெற்றோரிடத்தில் அந்த குழந்தைகளை பற்றி அவர் சொல்லுகிறத ஜெபிக்க பொழுது சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ whenever the parents bring up the children, பிள்ளைகளை அவங்க வளர்க்கும் பொழுது அவர்கள் வளர்க்கிற விதத்தில் பேசுகிற காரியங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த வேல்யூஸை போடும். You have to remember that, pray about it, and you will know that there is vision, நம்மளை குறித்த விஷயம் அதில் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள முடியும். செகண்டு, நம்ம இயேசு கிறிஸ்து பார்த்தோம், அவர் டீச்சர்ஸ் கூட, ரிலீஜியஸ் லீடர்ஸ் கூட உட்கார்ந்து கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டினார் என்று சொல்லி பார்த்தோம். So it's very important that we speak to our mentors, we speak to our teachers, pastors, leaders. அவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த விஷயம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம பார்த்தோம். மூன்றாவது, இயேசுப்பா அடிக்கடி தனியாக சென்று ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஸோ when we pray alone, when we spend time in prayer, நம்ம இந்த விஷனை தெரிஞ்சுக்க முடியும் என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ 3 காரியங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன தரிசனம் வச்சிருக்கிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள முடியும். அதில் இங்கே சாம்சனை குறித்து கர்த்தர் பெரிய தரிசனம் வச்சிருந்தார்ன்றத எப்படி தெரிஞ்சுக்க முடிகிறது என்று சொன்னால், நம்ம இதே நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் Judges 13 நம்ம இதை குறித்து வாசிக்கலாம். வேகமாக Judges 13 திருப்பங்க, அதில் 5ஆம் வசனத்தை வேகமாக வாசிப்போம். Judges 13 5ஆம் வசனம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரக்கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். சொல்லப்படுகிறது என்றால், சாம்சனை குறித்து சொல்லப்படுகிற தரிசனத்தை பார்க்கணும். விஷன் that God had for Samson, பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலரை விடுதலை ஆக்குகிற ஒரு விஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெலிஸ்தர் கைகளிலிருந்து விடுதலை ஆக்குகிற ஒரு விஷனை, பெலிஸ்தரோட கரங்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீக்கல் ஆக்குற ஒரு தரிசனத்தை, ஒரு டெலிவரன்ஸ் பண்ற ஒரு மினிஸ்ட்ரியை சாம்சன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறதா இங்க நம்ம பார்க்க முடிகிறது. So was the vision very clear?
சாம்சனுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் தெளிவாக இருக்கிறதா? கிளியராக இருக்கிறதா? வாட் யூ சே? கிளியராக இருக்கிறதா? ஆனால் என்ன நடக்குது என்றால், பாவத்தின் நிமித்தம் நம்ம இந்த பேசேஜில் வாசித்தோம், சாம்சன் அவன் செய்கிற பாவத்தின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் சின், அவன் வீழ்ந்து போவதை பார்க்கிறோம். He gets defeated என்று சொல்லி பார்க்கிறோம். சிறை பிடிக்கப்படுகிறத பார்க்கிறோம். அதே பெலிஸ்தர் கையில், அந்த பிலிஸ்டைன்ஸ் கையில் மாட்டிக்கிறத பார்க்கிறோம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சின். இந்த காலை நேரத்தில் இதை பற்றி பேசணும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு அதிகமாக உணர்த்துகிறார். I can feel it that this is exactly what we have to talk today morning. பாவம் கர்த்தர் நம் ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிற தரிசனத்தில், the purpose that God has got for us, நமக்கென்று சொல்லி கர்த்தர் பர்பஸ் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் பர்பஸ் வச்சிருக்கிறார். அந்த பர்பஸ்ல நம்ம ஜெயிக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் நம்மை இப்படியாக பாவத்தினால விட வைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. sin and sin is such a massive mission killer. பாவம் இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தருக்காக ஜெயிக்க முடியாம, ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசிகளும் சரி, சாதாரண மனிதர்களும் சரி, ஜெயிக்க முடியாம தோற்று போகிறதற்காக அவங்க லைஃப்ல வர ஒரு முக்கியமான ஒரு வெப்பனாக இருக்குது. It's a dangerous weapon, killing the children of God, the mission that God has got for them. இன்னைக்கு நிறைய பெரிய ஊழியக்காரங்களை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். வெளியே தெரிய வருகிறது அவங்க எப்படி பாவத்தில் விழுந்துட்டாங்க. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கும் ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, கிறிஸ்துவர்கள், கர்த்தரோட பிள்ளைகள் பாவத்தில் விழுந்தது வெளியே தெரியாமல் இருக்கிறது. பட் there are so many people who are struggling with sin. பாவத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியல அவங்களால. நிறைய பேரால் வெளியே சொல்ல முடியல. ஆனால் பாவத்தில் போராடிட்டு இருக்காங்க. பாவத்துக்கு ஜெயிக்க முடியாம அந்த பாவம் அவங்கள சின்ன பின்னமாக்கிட்டு இருக்குது. There are so many secret sins. மறைவான பாவங்கள் பல இருக்கிறது. நான் பாவம் சொல்லும் பொழுது தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் பெரிய காரியங்களை மட்டும் சொல்றேன்னு. பாவம் என்பது கர்த்தருக்கு பிரியமல்லாத எந்த காரியமாக இருந்தாலும் சரி. புதிய ஏற்பாட்டில் ஆல்மோஸ்ட் 100 சின்ஸை பற்றி பேசப்படுகிறது. நூற்றுக்கணக்கான பாவங்களை பற்றி புதிய ஏற்பாட்டில் பேசப்படுகிறது. நம்ம சாப்பிடுகிறதுல இருந்து, நம்ம யோசிக்கிறதுல இருந்து, நம்ம மற்றவர்கள் கூட பேசுகிறதுல இருந்து, நம்ம செயல்களில் இருந்து, நம்ம சிந்தனைகள் உட்பட பாவங்கள் நிறைந்து இருக்கிறது. நிறைய நேரத்தில் இந்த பாவங்களை நம்ம ஒத்துக்கொள்வது கிடையாது. நிறைய நேரத்தில் நிறைய பேர் பாவங்களை ஜஸ்டிஃபை பண்ணுவது உண்டு. இது பாவம் கிடையாது, இது தப்பு கிடையாது, இதில் என்ன இருக்கு என்று சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவது உண்டு. இன்னும் பல பேர் அந்த பாவத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு பயமே இல்லாமல் இருக்கு. Though some people know that it is a sin and it is not right, அதை குறித்து பயம் என்ன நடந்த பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம் என்று சொல்லி பயத்தோட வாழ்கிறத பார்க்க முடியுது. இன்னும் நிறைய பேர் பாவம் என்று சொல்லி தெரியும், பயம் இருக்கிறது, ஆனால் அது வெளியே வர முடியல. Not able to overcome the sin. எனக்கு இது வெளியே வரணும்னு தோணுது, ஆனால் எப்படி வர்றதுன்னு தெரியல, அதில் விழுந்து விழுந்து போறேன் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர். எனக்கு பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியம் கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற தரிசனத்தை, அந்த தரிசனத்தை சென்றடைவதற்காக நீங்க போட்டிருக்கிற மிஷனை செய்ய விடாமல் தடுக்குதோ அது பாவம். நான் திரும்ப சொல்றேன், I will repeat one time. Once more சொல்றேன். எந்த காரியம் கர்த்தர் உங்களுக்கென்று சொல்லி வைத்திருக்கிற தரிசனத்துல நீங்க நடக்க முடியாதபடி, அந்த தரிசனத்தை சென்றடைவதற்காக நீங்க வச்சிருக்கிற மிஷனை செயல்படுத்த முடியாதபடிக்கு உங்களை தடுக்குதோ அது பாவம். எனிதிங். இன்றைக்கு
இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் உங்கள் மிஷனை கற்றுக்கிட்ட இருந்து நீங்கள் ஜெபிச்சு நான் எதற்காக ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற, நான் அடுத்த ஒரு வருஷம் என்ன செய்யணும், அடுத்த ஒரு மாதம் என்ன செய்யணும், அடுத்த 3 மாதம் என்ன செய்யணும், அடுத்த 6 மாதம் நான் என்ன செய்யணும், ஐ வாண்ட் டு மேக் மை லைஃப் பர்பஸ்ஃபுல். ஏனோ தானம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நான் ஓடிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எதற்காக இந்த பூமியில் நான் பிறக்கணும் என்று சொல்லி யோசிச்சீங்களோ, கன்சீவ் பண்ணீங்களோ, மைண்டில் எரேமியா 1:5 கன்சீவ் பண்ணீங்களோ, அதை நான் ஒவ்வொரு மினிட்டும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு டேயும், ஒவ்வொரு மந்த்தும் வாழ்றதுக்கு நான் அடுத்தது என்ன செய்யணும், என்ன தரிசனம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, என்ன பர்பஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க, இந்த வீக் என்ன பர்பஸ் வச்சிருக்கீங்க, இந்த இடத்துல என்ன பர்பஸ் வச்சிருக்கிறீங்க, இந்த வருஷத்துல என்ன பர்பஸ் வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கலன்னா, இல்லாட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு தடை இருந்துச்சுன்னா, அது புரியல, அது எனக்கு தெரியல, அதை செய்ய முடியல, அதுக்காக ஜெபிக்க முடியல, அந்த காரியங்களை என்னால் செயல்படுத்த முடியல, அதை தெரிஞ்சுட்டு அதுக்கான மிஷனை என்னால் போட முடியல, நான் போட மாட்டேன், எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, இல்லை அது ரொம்ப இதாக இருக்குது, அதாக இருக்குது, அது வரல, இதில் அப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் சின். நீங்க இன்னும் உங்க விஷனை நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கல. கர்த்தர் என்ன உங்களுக்கு தரிசனம் வச்சிருக்கிறார், ஒவ்வொரு நாள் என்ன தரிசனம் வச்சிருக்கிறார், உங்க வாழ்க்கை குறித்து என்ன தரிசனம் வச்சிருக்கிறாரு என்று இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கலன்னா, எங்கேயோ பாவம் உங்களை தடுத்து உங்களை போராடிட்டு இருக்கிறார். அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு எதற்காக நாம் இருக்கிறோம், எதற்காக வாழ்றோம், எதுக்காக இதை செய்யறோம், எதுக்காக இதை பண்றோம் என்று அதை தெரிஞ்சுட்டு அதை செயல்படுத்துறதுக்கு நான் இந்த காரியங்கள்லாம் செய்யணும், இந்த மிஷன்லாம் ஈடுபடணும் என்று சொல்லி நீங்க மிஷனை, அதற்கான மிஷனை டிஃபைன் பண்ணலன்னா, பாவம் எங்கேயோ உங்களை தடுத்துட்டு இருக்குன்னா, நீங்க திரும்பி சொல்லுவீங்க, இல்லை எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லலாம், நீங்க திரும்பி சொல்லலாம், எனக்கு இது புரியல என்று சொல்லலாம், நீங்க திரும்பி சொல்ல நான் முயற்சி பண்றேன் வரல என்று சொல்லலாம். இதெல்லாம் ரீசன் எக்ஸ்கியூஸ் which the devil has not taught you. உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற எக்ஸ்கியூசஸ், பிசாசு உங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற எக்ஸ்கியூஸ், இதெல்லாம் ரீசன் கிடையாது, இதெல்லாம் பாவத்தின் ஒரு வெளிப்பாடு. I'm sorry to say this, but விஷன் இல்லாத இடத்துல, தரிசனம் இல்லாத இடத்துல அங்க அழிவும் மரணமும் அங்க குறைவும் இட்ஸ் ஜஸ்ட் தி எண்டாக மாறிவிடுது, அது ஒரு எண்டாக மாறிவிடுகிறது. ஸோ இந்த கால நேரத்தில் ஐ ஜஸ்ட் என்கரேஜ் யூ, தயவு செய்து கர்த்தரிடத்துல நீங்க ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த விஷனை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக, அதற்கான மிஷனை நீங்க செயல்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை இன்றைக்கு இந்த இடத்துல சந்திக்க காத்து கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயம் என்னவென்றால், இந்த பாவம் என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். That is very important to realize that sin is there in our life. இந்த பாவம் எப்படி இருக்குன்னா, ஒரு ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன்ல இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கு? இந்த பாவம் ஒரு ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன்ல இருக்கு. பாவம் என் வாழ்க்கையில் இருக்குன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்னா, இந்த பாவம் என் வாழ்க்கையில் ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன்ல இருக்கு. அதாவது ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன் என்றால் தொடர்ந்து வருகிற ஒரு பாங்கு என்றால் பேட்டர்ன் என்று சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. தொடர்ந்து வருகிற ஒரு பாங்கு. நம்ம வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது, நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். இந்த பாவத்தினால பிசாசு நம்மளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கையை வாழ முடியாமல் தடுக்கிறான், ஜெயிக்க முடியாமல் அவன் தடுக்கிறான். எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா, ரிப்பீட்டேட்டிவாக தொடர்ந்து திரும்ப ஒரு காரியத்தில் நம்ம விழும் பொழுது பாருங்க, சாம்சனை குறித்து நம்ம வாசித்தோம். சாம்சனுடைய பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சாப்டரில் நம்ம வெறும் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கறது, ஒரு ஸ்திரீ கிட்ட அவன் தோற்று போகிறது. யார் அந்த ஸ்திரீ? டிலைலா என்று சொல்லி அந்த ஸ்திரீ அவன் காதலிக்கிறான். அந்த பெண்ணிடத்தில் இப்படியாக அவனுடைய சீக்ரெட்டெல்லாம் சொல்லிடுறான். ஆனால் தோற்று போனால் அந்த பாவத்தில் விழுந்ததுனாலன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கிடையாது, இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி அவன் இப்படியாக பெண்கள் விஷயத்தில் வீக்காக இருக்கிறத பார்க்க முடிகிறது இந்த பைபிளில், ஜட்ஜஸில்.
13ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது அவன் ஏற்கனவே டிம்னால ஒரு அந்நிய ஸ்திரியை திருமணம் செஞ்சுக்கிறான். பெற்றோர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவன் திருமணம் செஞ்சுக்கிறத பார்க்குறோம், பாவம் செய்தான். அதுக்கப்புறம் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம பார்க்குறோம், காசால் ஒரு ப்ராஸ்டிடியூட் வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். அங்கேயும் அவனை விழ வைக்கிறதுக்கு அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் எப்படி தப்பிச்சு வந்துடுறான். ஸோ இது இவனுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. இவனுக்கு தெரியும், இவன் அப்பா அம்மா இவனுக்கு சொல்லியிருக்கிறாங்க இவன் யார் என்று சொல்லி, கர்த்தர் இவன் மேலே வச்சிருக்கிற தரிசனத்தை சொல்லியிருக்கிறாங்க. இவனுக்கு நல்லா தெரியும். he knows very well. அவன் அதற்கான ஸ்ட்ரென்த்தையும் பார்க்குறான் அவன் லைஃப்பில். நம்ம சாம்சனோட லைஃப்பை திரும்பி பார்க்கும் பொழுது அவன் பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கிறத பார்க்குறோம். ஃபிசிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங். அவன் சிங்கத்தை எப்படி தோக்கடிச்சான், அது தோக்கடிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவன் மேலே வந்தார், அப்போ அவன் ஸ்ட்ராங்கானான், தோக்கடிச்சான் என்று பார்க்குறோம். பிலிஸ்தர் எப்படி தோக்கடிச்சான் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் எதாவது கட்டி வச்சான், அவன் எப்படி அதுலேருந்து வெளியே வரான் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த ஊரோட கேட்டு தான் அந்த ஊருக்கே ஸ்ட்ரென்த்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கேட்டையே உடச்சி எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறோம். ஸோ he was physically strong. அவனுக்கு தெரியும் அவனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கு, இது கர்த்தர்கிட்டேருந்து வருகிறது, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க பெரிய கிஃப்ட். இந்த ஸ்ட்ரென்த்து எதற்காக கொடுத்திருக்கிறார்னா, நான் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு விஷனை செயல்படுத்த வேண்டியது இருக்கு. அது என்ன விஷயம்னா, பிலிஸ்தர் கையிலிருந்து, இந்த பிலிஸ்டின்ஸ் கையிலிருந்து இந்த இஸ்ரவேலை விடுதலையாக்க வேண்டிய ஒரு விஷன் எனக்கு இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் இந்த ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுத்திருக்கிறார்னு அவனுக்கு தெரியும். he knows everything, he sees it. அவன் ரியலைஸ் பண்றான் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நிறைய பேர் நமக்கு தெரியும், நம்ம சாதாரண பீப்புள்லாம் தெரியும். God has got a special purpose for us தெரியும். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட்டுகள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கிற கிஃப்ட்டு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இருக்கிற ரெவலேஷன் உங்களுக்கு தெரியும், உங்களை சுற்றி கர்த்தர் வைத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரியும், உங்களை எப்படிப்பட்ட இடத்துல பொசிஷனில் பிளேசஸில் கர்த்தர் வைக்கிறான்றது தெரியும். உங்களுக்கு எங்கிறதெல்லாம் உங்களை தப்பிச்சு வரும்படியாக கர்த்தர் செஞ்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். சாம்சன் பல இடங்களை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவனை தப்பிக்க வச்சாரு. அது உங்களுக்கு தெரியும் எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு தப்பிக்க வச்சாருன்னு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா you will know very clearly how God has been in your life in a very special way. ரொம்ப ஸ்பெஷலாக உங்களை பயன்படுத்தி உங்களை ஜெயிக்க வச்சதை, உங்களை உருவாக்கினதை, உங்களுடைய இன்சிடென்ட்ஸ்லேருந்து, டெஸ்டிமனிலேருந்து, உங்கள் கிஃப்ட்ஸ்லேருந்து, உங்கள் டேலண்ட்ஸ்லேருந்து, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்லேருந்து, உங்களுக்கு இருக்கிற பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து உங்களுக்கு நல்லா தெரியும். You know very well. உங்களை குறித்து ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கார் கர்த்தர். உங்களையும் பெரிய ஆசீர்வாதமாக மாற்றி உங்கள் மூலமாக மற்றவர்களையும் ஆசீர்வாதமாக மாற்ற போறான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தில் மட்டும் விழுந்துட்டே இருக்கிறோம். அதுவும் திரும்ப திரும்ப விழுறோம். அதுவும் நம்மளுக்கு தெரியும். அந்த பாவத்தில் விழுறனால இந்த தரிசனத்தை, கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனத்தை முழுசாக வாழ முடியலன்றதும் உங்களுக்கு தெரியும். நான் இங்கே பேசுகிற நேரத்தில் நிறைய பேர் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்துகிறார், கன்விக்ட் பண்ணுறார் என்பதை நான் உணர்கிறேன். ஐம் டெல்லிங் யூ, இன்னைக்கு இட்ஸ் நாட் அ ஈஸி ஆர் ஆர்டினரி டாபிக் டு டாக் அபவுட். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை பேசுகிறதுக்கான. இதை சும்மா கொஞ்சத்தில் ஜாலியாக அவங்க கூட பேசிட்டு போக முடியாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்குள்ள இன்சைடஸ் நம்மளை அரித்து நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கர்த்தர் வைத்திருக்க இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை விசுனை நிறைவேற்றாதபடிக்கு, அதுக்கான மிஷன்களை செயல்படுத்த முடியாதபடிக்கு பிசாசு இந்த பாவத்தை பல பேரோட வாழ்க்கையில் ஒளிச்சோ மறைச்சோ இல்லை வெளிச்சமாகவோ வச்சு அவங்கள காலி பண்ணிட்டு இருக்கிறான்னுனோ. God wants to deliver us. அதான் தடை உண்டாகிறான் பிசாசு. இங்கே வரும்போதே எனக்கு தெரியும் இது ஈஸியாக இருக்காது என்று சொல்லி. இட்ஸ் நாட் கோயிங் டு பீ ஈஸி டுடே என்று எனக்கு தெரியும். அவன் இதை பேச விட மாட்டான் என்று எனக்கு தெரியும். நான் கர்த்தர் இந்த இடத்துல இன்றைக்கு பல பேருக்கு விடுதலை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். I want to tell you, நான் சின்ன பற்றி இவ்வளோ மோசமாக பேசலாம், சின்ன பயங்கரமானது என்று சொல்லலாம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் அந்த பாவத்தை எல்லாம் ஜெயிச்சவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்காக தான் வந்தார். பாரு, ஜீசஸோட மிஷனே அதுதான். அவர் கர்த்தர் வச்சிருந்த விஷன் அது மட்டும்தான்.
உலகத்தின் பாவங்களை ஜெயிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து என் இரட்சகர். அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வைக்க போறாரு. God is going to help us to win. இங்க கவனிங்க. God is going to help us to win. God is going to help us to gain victory. ஜெயத்தை எடுக்க உதவ போகிறார். இன்றைக்கு நான் வேகமாக உங்களிடத்தில் சில காரியங்களை காண்பிக்க போகிறேன். முதல் காரியம், இந்த பாவத்தை நம்ம ஜெயிக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாவம் தொடர்ந்து வருகிற, திருப்பி வருகிற ஒரு பேட்டர்னாக, ரிப்பட்டிட்டிவாக தான் வரும். நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சில ஏரியாஸில் நம்ம திரும்பி விழுந்துட்டே இருப்போம். நம்ம யாருன்னு தெரிஞ்சிருந்தாலும், நமக்கு இருக்கிற கிஃப்ட்ஸு தெரிஞ்சிருந்தாலும், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற விஷன் தெரிஞ்சிருந்தாலும், அதை செயல்படுத்துகிற மிஷனில் நம்ம ஈடுபட்டால் எந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம் தெரிஞ்சிருந்தாலும், சில விஷயங்களில் திரும்ப விழுந்துட்டே இருப்போம். சின்ன விஷயமா இருக்கலாம். நான் பாவம் சொல்லும் பொழுது வெறும் சாம்சன் பாவம் மட்டும் நினச்சிடாதீங்க. நிறைய பேர் நிறைய நேரத்தில் இந்த தப்பு தான் பண்ணுறோம். நம்ம என்ன நினச்சிடறோம், அந்த மாதிரி பாவம்லாம் எனக்கு இல்லை, நான் சேஃப் ஜோனில் தான் இருக்கிறேன்னு நினைக்கிறோம். இல்லை. பிசாசு சின்ன விஷயத்தில் தான் பெரிய ஆளுங்களை விழ வைப்பான். சின்ன விஷயங்கள், நான் சொன்ன மாதிரி பேசுகிற விஷயங்கள், சாப்பிடுகிற விஷயங்கள், நம்மளுடைய சிந்தனைக்குரிய காரியங்கள். நம்ம நல்ல கிறிஸ்துவர்களாக இருப்போம், பரிசுத்தவான்களாக இருப்போம். பட் சம்வேர் நம்ம குடும்பத்தில் நம்ம செய்கிற சில விஷயங்கள், நம்ம தனிப்பட்ட முறையில் மற்றவங்களை குறித்து பேசுகிற, யோசிக்கிற சில காரியங்கள், பணத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுற சில விஷயங்கள், உணவு காரியத்தில் நம்ம காட்டுகிற கிளட்டனி, இப்படி சின்ன காரியங்களாக இருக்கிறோம். பட் யூ மைண்டட், தோஸ் ஆர் த பிக்கஸ்ட் லேண்ட்மைன்ஸ். கன்னி வெடிகள் அதுதான். எங்கே விழுறோம்? நான் ஒழுங்காக சாப்பிடணும்னு நினைக்கிறேன், கரெக்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த சரீரம் கர்த்தர் கொடுத்த பொக்கிஷன்னு எனக்கு தெரியும். இது டெம்பிள் ஆஃப் காட்னு தெரியும். நாளைக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பாரு, நான் அதை சரியாக பார்த்துக்கல, நான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த பிரியாணியை பார்த்தா மட்டும் ஆனால் இந்த டைமில், இந்த பர்டிகுலர் நேரத்தில் இந்த கடையை கிராஸ் பண்ணும் பொழுது, அந்த இடத்துக்கு போகும் பொழுது, அந்த நண்பர்களோடு சேரும் பொழுது, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பாவம் ரிப்பட்டேட்டிவாக வரும், ஒரு பேட்டர்னில் தான் நடக்கும். நைட்டு வீட்டுக்கு போயிட்டு படுத்த பிறகு, எல்லாரும் படுத்த பிறகு, அப்பா அம்மா எல்லாரும் படுத்த பிறகு, லைட் ஆஃப் பண்ண பிறகு, அந்த டைம் தான் காலையில் ஒரு பர்டிகுலர் டைமில், ஒரு பர்டிகுலர் நேரத்தில் மட்டும்தான் இந்த பர்சனை பார்க்கும் பொழுது தான், இந்த சேனலில் மட்டும்தான், இந்த டே மட்டும்தான். பாவம் செய்கிறதுக்கு நம்ம டைம் டேபிளை வச்சுருப்போம் பாருங்க. ஒரு டைம் டேபிள், நம்மளை அறியாமலே ஒரு டைம் டேபிள் வந்து ஸ்கெடியூல் ஆகிருக்கும் நம்ம லைஃப்பில். நான் திரும்ப இந்த மிஷன் சீரிஸ் ஆரம்பிச்சிருந்து எல்லாருக்கிட்ட சொல்கிறது, நீங்கள் ஒரு கேலண்டர் போடுங்க. உங்கள் லைஃப்பை குறித்து கேலண்டர் போடணும். ஒரு வாரத்தை குறித்து கேலண்டர் போடணும். கேலண்டர் ஆப்ஸ் நிறைய இருக்குது. இல்லாட்டி ஒரு டைரியில் எழுதணும், நீங்கள் இந்த வாரம் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் என்ன செய்ய போகிறீங்க, அட்லீஸ்ட் அடுத்த நாள் என்ன செய்ய போகிறீங்க, மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் உங்களோட டைமை நீங்கள் கேலண்டர் போடணும், எழுதணும். அதை ஒரு ஆப்பில் என்ட்ரு பண்ணணும், ஒரு கேலண்டரில் போடணும். அப்போ தான் நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க முடியும்னு நான் சொல்கிறேன். யாராவது நம்மலாம் அட்லீஸ்ட் கர்த்தரோட பிள்ளைங்களா ஒரு கேலண்டர் ஆப்பில் நீங்கள் போய் போடும் பொழுது, நான் கரெக்டாக டியூஸ்டே அன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு இந்த பாவத்தை செய்ய போகிறேன்னு போடுவோமா? அது மாதிரி போடுறவங்க யாராக இருக்கிறீங்களா? நிச்சயமாக போட மாட்டோம்ல. அதை கேலண்டரில் கொண்டு வர மாட்டோம்ல. நம்ம கேலண்டரில் எதை கொண்டு வருவோம்? நல்ல விஷயங்களை கொண்டு வருவோம், ஜெயிக்கிற விஷயங்களை கொண்டு வருவோம், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வருவோம், நமக்கு வச்சிருக்க தரிசனங்களை விஷனை கொண்டு வருவோம். பாவத்தை போடுவோமா? அதனால தான் சொல்கிறேன், யூ ஹேவ் டு டேக் கண்ட்ரோல். நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும்னா பிசாஸ் கண்ட்ரோல் எடுத்துருவான். நீங்கள் எதெல்லாம் ஃப்ரீயாக விட்றீங்களோ அதெல்லாம் அவன் வந்து உட்காந்துருவான், அங்கே ரெண்ட்டுக்கு வந்துடுவான். கொஞ்ச நாள் அதை அவன் சொந்தமாக்கிடுவான். ஸோ நிறைய நேரங்களில் ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு ரியலைஸ் பேட்டர்ன் என்னன்றது பார்க்கணும். ஓ, எவ்ரி ஃப்ரைடே நைட்டு இந்த டைமில் நான் இது செய்கிறேன்னா,
அப்போது அந்த டைமில் வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நம்ம முயற்சி செய்யணும். கர்த்தருக்குரிய காரியம். இந்த பீப்புளை பார்க்கும் பொழுது தான் நான் இந்த பாவத்தில் ஈடுபடுறேன், இந்த பீப்புள் கூட பேசும் பொழுது தான், சாட் பண்ணும் பொழுது தான் நான் பாவத்தில் ஈடுபடுறேன். ஓகே, அந்த விஷயத்தில் நான் வேறு விதமாக ஹேண்டில் பண்ண. ஐ ஹவ் டு அவாய்ட் ஆர் ஐ ஹவ் டு டீல் வித் இட் டிஃப்ரெண்ட்லி. இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் போகும்பொழுது தான் நான் பாவத்தில் ஈடுபடணும். அப்போ அந்த சோஷியல் மீடியாவை கட் பண்ணணும், இல்லாட்டி அந்த சோஷியல் மீடியாவை வேறு விஷயத்துக்காக நான் பயன்படுத்தணும். See what your pattern is. எந்த பாங்கு உங்கள் வாழ்க்கையில் அது நிலைத்திருக்கிறது என்பதை யூ சீட், அதிலே உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இந்த பாவத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஐடென்டிஃபை. இந்த பேட்டர்ன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண பிறகு எந்த விஷயத்தில் நான் இப்படி பாவத்தில் விழுறேன் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோட கொஞ்சம் அதிக நேரம் பேச போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நம்மளுடைய பேட்டர்ன் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்கே நம்ம விழுறோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பாவம் ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பாவம் ஒரு பேட்டர்ன் புரிஞ்ச நம்மளுடைய பேட்டர்ன் என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது பிசாசோட பேட்டர்ன் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எனிமியோட பேட்டர்ன் என்ன, அவன் எப்படி இந்த பாவத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவான்னு நம்மளுக்கு தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்கிறத. இந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது என்னது, பாவம் திரும்ப திரும்ப வருகிற பேட்டர்ன் என்பதை நம்ம உணரணும். ரெண்டாவது, நம்ம லைஃப்பில் என்ன அந்த பேட்டர்ன் என்பதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது, பிசாசுட பேட்டர்ன் எப்படி அவன் இந்த பாவத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். 3 காரியங்கள் இந்த பேசேஜ்லேருந்து வேகமாக உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். ஜஸ்ட் 3 things I want to show you from this passage. முதல் காரியம் verse 5ல 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா வேகமாக. 5ஆம் வசனம் 5th verse. And the lords of the Philistines came up to her and said to her, entice him and find out where his great strength lies, and by what means we may overpower him, that we may bind him to afflict him, and every one of us will give you. இந்த பிலிஸ்தருடைய லார்ட்ஸ் ஆஃப் பிலிஸ்டைன் சொல்லுவாங்க, ஒரு 5 பேர் இருந்தாங்க என்று சொல்லப்படுகிறது. இவங்க தான் எனிமியோட தலைவராக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, டிலைலா கிட்ட சாம்சன் விழுந்துட்டான் என்று தெரிஞ்ச பிறகு, once they know that Samson has fallen for the sin, இந்த பாவத்தில் விழுந்துட்டான் என்று சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, டிலைலா கிட்ட வந்து இவங்க பேசுகிறாங்க. இந்த 5 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டிலைலா கிட்ட அவருடைய என்ன கேட்குறாங்க டிலைலா கிட்ட, எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று எதினாலே அவனை மேற்கொள்ளலாம். இங்கிலீஷில் என்னது, what does it say? Entice him. How can we entice him? And find out where his great strength lies. And find out, எல்லாரும் சொல்லுங்க, find out where his great strength lies. Where is great strength is. Find out where is great strength is. ஒருவாட்டி சொல்லுங்க எல்லாரும், find out where is great strength is. இங்க சொல்லுங்க, find out where is great strength is. இந்த எதிரி எதை கண்டுபிடிக்க காத்துட்டு இருக்கிறான், ஆசைப்படுறான், சாம்சனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு. பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, பிசாசு உன்னோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க காத்துட்டு இருக்கிறான். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, பிசாசு உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிக்க காத்துட்டு இருக்கிறான். I'm going to tell you something very important today. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும் சாம்சனோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி. அதனால தான் பிசாசு நேராக டெலைலா கிட்ட போகிறான். லிசன் டு மீ அகெயின். எனிமிக்கு நல்லா தெரியும் நம்மளோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி, நம்மளோட பலகீனம் என்னன்னு சொல்லி.
எங்கே விழுந்துருவோன்னு சொல்லி, எங்கே தோற்று போவோன்னு சொல்லி, எந்த விஷயத்தில் நம்ம ஈஸியாக சென்சிட்டிவாக இருப்போம்னு சொல்லி, எங்கே நம்மளை அடித்தா நம்ம ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க மாட்டோம்னு அவனுக்கு நல்லா தெரியும். எதை சொன்னால், எதை செஞ்சால், எதை பேசினா, எதை காமிச்சா, யாரை கொண்டு வந்தால் நான் டிஸ்டர்ப் ஆவேன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். நான் ஸ்டாப் ஆவேன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். நான் கொஞ்சம் நேரம் பேரலைஸ் ஆவேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நான் அந்த மிஷின்லேருந்து கொஞ்சம் தூரம் போவேன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். பிசாசுக்கு நம்மளுடைய வீக்னஸஸ்ஸு அத்துப்பொடி. ஆனால் தான் திரும்ப அந்த வீக்னஸஸ்லேயே நம்மளை விழ வச்சுட்டே இருப்பான். அதையே கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அதையே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கொண்டு வருவான். அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதை. ஆனால் பிசாசுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அவன் பயப்படுகிற ஒரு விஷயம் இருக்குது. அவன் நடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவன் நம்மக்கிட்ட தோற்று போகிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரென்த், தேவன் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரென்த். சாம்சனுக்கு எப்படி அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் கொடுத்திருந்தாரோ, அதே மாதிரி நமக்கும் கர்த்தர் ஸ்ட்ரென்த் ஃபேக்டர்ஸ் கொடுத்திருக்கிறாரு. சில பலத்தை கொடுத்திருக்கிறாரு. சில ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ், கிஃப்ட்ஸ், டேலண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அது பிசாசுக்கு தெரியாது. பிசாசு பயப்படுறான். எப்படி இவன் ஜெயிக்கிறான், எப்படி இவன் இப்படி ஊழியம் செய்கிறான், எப்படி இவன் இப்படி வேலை செய்கிறான், எப்படி இவன் சக்சீடரான், எப்படி இவன் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கான், எப்படி இவன் இந்த மிஷனில் முன்னேறி போயிட்டே இருக்கிறான், எப்படி இவன் இந்த மிஷனை செயல்படுத்துகிறான் என்று பிசாசுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு வீக்னஸஸ் தெரியும். அதனால் இந்த பாவத்தின் மூலமாக நம்மளுடைய வீக்னஸஸை அவன் ஈஸியாக, அதுதான் அவன் கையில் இருக்குது, அதான் அவன் கையில் இருக்கிற ஆயுதம். நம்ம வீக்னஸஸில் ஈஸியாக உள்ளே வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க அவன் காத்துட்ருக்கிறான். அண்ட் மைண்ட் இட், எவ்ரி டைம் யூ ஃபால் ஃபார் யுவர் வீக்னஸ். இப்படியாக நீங்கள் பாவத்தில் விழும் பொழுது, அந்த பலவீனத்தில் விழும் பொழுது, பிசாசுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. நம்ம நினச்சிக்கிற பாவம் சாதாரண விஷயம் நினைக்கிறோம். நம்ம பாவத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்ருக்கிறோம். ஆனால் பாவம் நம்ம லைஃப்லேருந்து கர்த்தர் வச்சுருக்க ஸ்ட்ரென்த்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு, ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன உட்பட நம்ம நிறைய பேர் நம்ம பார்க்கும் பொழுது எனக்கே வேதனையாக இருக்கிறது. பல நேரத்தில் எவ்வளோ ஜெயிச்சிருக்க வேண்டிய பீப்புள், நம்ம எவ்வளோ சாதிச்சிருக்க வேண்டிய பீப்புள், நம்ம எவ்வளோ உயரங்களை தொட்டிருக்க வேண்டிய பீப்புள், நம்ம இந்த பாவம் என்று பிசாசு கொண்டு வந்த ஒரு வெப்பனால் எவ்வளோ நேரங்களில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ தாளந்துகளை விட்டு கொடுத்துட்ருக்கிறோம். இட்ஸ் டைம் டு டர்ன் த டேபிள். நம்ம வீக்னஸஸில் இருக்கிறது பிசாசு என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரென்த்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக அந்த வீக்னஸஸை அவன் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான் என்பதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அவனோட பேட்டர்ன் நல்லா கவனிங்க. அவன் என்ன பண்ணுறான், நம்ம இந்த வேர்ஸ் 6 to 14 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான், அந்த டிலேலா கிட்ட கேட்குறாங்க. டிலேலாவும் வந்து சாம்சன் கிட்ட இப்படியா கேட்குறான், உன்னுடைய ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குன்னு சொல்லுன்னு. சாம்சன் பாருங்க, அவன் வந்து காதல் அந்த கண்மூடித்தனத்தில் இருக்கிறான். அதனால் அவனுக்கு தெரியுது, இதை நான் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது அவனுக்கு. இவன் என்கிட்ட இருந்து இந்த முக்கியமான விஷயங்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறான்னு புரியுது அவனுக்கு. அதனால் அவன் பொய்யா சில காரியத்தை சொல்கிறான். அவன் பொய்யா சொல்லுகிற காரியங்கள் எவ்வளோ ஒரு பொய்யான காரியமாக இருக்குதுன்னா, அவன் என்ன சொல்கிறான், கயிறுனால் என்னை கட்டினா என் ஸ்ட்ரென்த்து போய்டுன்றான். என் முடியை இப்படி கட்டினா என் ஸ்ட்ரென்த்து போய்டுன்றான். அதையும் இந்த எனிமி நம்புகிறான் பாருங்க. அதையும் எதிரி முழுசாக நம்புகிறான் பாருங்க. இதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை செய்கிறான் பாருங்க. ஏன்னா இந்த எதிரிக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கிறாங்க, சாம்சனை கயிறுனால கட்டி அடக்க முடியாது.
ஏற்கனவே முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஒரு வாட்டி, அவனை கட்டி போட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, அவன் அதெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். இஸ் ஆல்ரெடி டன் இட். ஆனால் இப்போ திரும்பவும் வந்து சொல்கிறான், இங்கே யார்கிட்ட, இவர்கிட்ட சொல்கிறான், இவனும் போய் சொல்கிறா, செய்கிறாங்க, அதையும் செய்கிறாங்க நம்பி. அப்போ பிசாசு எவ்வளோ முட்டாளாக இருக்கிறான் பாருங்க. See, we have to understand something. நம்ம பிசாசை பார்த்து பயப்படுறோம், அவன் கொண்டு வர பாவத்தின் டெம்டேஷன்ஸை பார்த்து நடுங்குறோம். we are so scared about the temptations. அந்த டைம் வரும்போது நமக்கு தெரியுது இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அந்த நேரம் வரும்போது, அந்த காரியம் வரும்போது, அந்த மனிதர்கள் வரும்போது, அந்த டெம்டேஷன் பார்த்து நம்ம பயந்துடுறோம், நடுங்கி விழுந்து குற்ற உணர்ச்சிக்குள்ளே போகிறோம். we are feeling so guilty about it. ஏன்னா பயப்படுறோம், ஏன்னா we think that he is such a powerful person, நம்மளை ஓவர் கம் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். பட் I want to tell you, is so foolish. அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு தோத்து போனவன். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவனை சிலுவையில் ஜெயிச்சிட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஆனால் அவன் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவன் கொண்டு வர காரியங்கள்லாம் பாருங்க சில்லியாக இருக்கும். நீங்கள் எல்லா பாவத்தையும் எடுத்து பாருங்கள், எல்லாமே சில்லி விஷயங்களாக இருக்கும். உனக்கு 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 ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ரொம்ப மேலாட்டோசமாக சொல்கிறேன். இன்றைக்கி பாவம் வேறு எங்கேயோ இருக்குது. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் விச் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், விச் ஐ கேன் ஸ்பீக் இன் த சர்ச். சபையில் பேசக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். குடித்தா உனக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த குடித்த உடனே உன்னோட கவலைகள்லாம் மறந்துடும். ட்ரக்ஸ் எடுத்துட்டா உனக்கு ஒரு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் உனக்கு வரும். ட்ரக்ஸு சாப்பிடும் பொழுது உனக்கு எல்லாத்தையும் நீ மறந்துடுவ. யூ வில் ஃபீல் ஸோ ஹாப்பி என்றெல்லாம் சொல்லி அந்த பாவத்தை கொண்டு வரான். ஆனால் எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் இல்லை, அது கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. குடித்தா அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பைத்தியக்காரனாக மாறுறோன்றது நமக்கே புரியல. ட்ரக்ஸு சாப்பிடும் பொழுது அதனால் எவ்வளோ பாதிப்புகள் நமக்கும் மற்றவங்களுக்கும் உண்டாது, எவ்வளோ ஃபூலிஷான விஷயமா இருக்குன்றது நமக்கு தெரியல. இட்ஸ் ஸோ சில்லி, இட்ஸ் ஸோ ஓப்பன். அவன் இந்த பாவத்தை கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து, நம்ம எந்த பாவத்தெலாம் விழுறோமோ அந்த பாவத்தை கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து அசஸ் பண்ணி பார்த்தா நமக்கே தெரியும் இது எவ்வளோ முட்டாள்தனம் என்று சொல்லி, எவ்வளோ சில்லி விஷயம் என்று சொல்லி. எதுக்கு நம்ம பயந்து விழுந்து போகிறோமோ அந்த பாவங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். You will very clearly know it's such a foolish thing. முட்டாள்தனம். ஆனால் பிசாசு அந்த காரியங்களை தான் நம்மளுக்கு அழகாக வடிவமைச்சு நம்மளை யோசிக்க விடாமல் செஞ்சு நம்ம விழ வச்சிடலாம். கடைசியாக டிசப்ஷன், வஞ்சனை. டிலேலா எதற்காக சாம்சனை ஏமாத்தினா? டிலேலா எந்த விஷயத்திற்காக சாம்சனை ஏமாற்றி அந்த சீக்கிரட்டை வாங்கினா? காசுக்காக. இந்த பிலிஸ்தர் வந்து என்ன சொல்கிறாங்க டெலிலா கிட்ட? எவ்வளோ சில்வர் காயின்ஸு எவ்வளோ சொல்லியிருக்கா பைபிளில்? 1100 1100 வெள்ளி காசுகள். இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள், இட் இஸ் க்ளோஸ் டு $750,000 அவ்வளோ வேல்யூ. ஸோ ஒரு பெரிய காசை அவகிட்ட கொடுத்து டிலேலா சாம்சன் கிட்ட வந்து நடிக்கிறதுக்கு காரணம் என்னது? என்ன காரணம்? காசு. ஸோ டிலேலாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி புஷ் பண்ணது காசு. ஆனால் சாம்சன் டிலேலா கிட்ட வந்து சொன்னதற்கு காரணம் எதனால சாம்சன் இந்த சீக்ரெட்டை சொன்னார்? லவ். அவன் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பொய்யான காரியத்தை சொல்கிறான். ஆனால் கடைசி முறை நம்ம பார்க்குறோம் டிலேலா சாம்சன்கிட்ட கேட்குறா, நீ உண்மையாகவே என்னை லவ் பண்ணுறியா? நீ உண்மையாகவே என்னை லவ் பண்ணினா எப்படி நீ சொல்லாமல் இருப்ப? எப்படி நீ சொல்லாமல் இருக்கிற என்று சொல்லி கேட்குறா. ஸோ டிலேலா யூஸ் த லவ் வெப்பன். சாம்சன் இங்கே லவ்வுக்காக வந்திருக்கிறான், ஆனால் டிலேலா பணத்துக்காக வந்திருக்கிறா. டிலேலாவுடைய எண்ணம் காசு, சாம்சன் உள்ளத்தில் இருக்கிறது காதல், லவ். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எனிமீஸ் பேட்டர்ன்.
பிசாசு நிறைய நேரத்தில் நம்மக்கிட்ட காட்டுற காரியங்கள், நம்மளுடைய இமோஷன் சில விஷயங்கள் இருக்கும், நம்மளுடைய தேவைகள் சில விஷயங்கள் இருக்கும், அதை அந்த உருவத்தை நம்மக்கிட்ட காட்டுவான். நம்மளும் நினச்சிப்போம், ஓ இதனால் அதெல்லாம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இட்ஸ் கிளியர் டிசப்ஷன், வஞ்சனை. அது கிடையாது. அதுக்கு பின்னாடி வேறு விஷயம் இருக்குது, அதுக்கு பின்னாடி வேறு ஆபத்து இருக்குது, வேறு எண்ணங்கள் இருக்குது, வேறு இன்டென்ஷன் இருக்குது, வேறு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு காண்பிக்கப்படும் பொழுது இது என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணும், இது எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், இது எனக்கு எனர்ஜி கொடுக்கும், இது எனக்கு சுகத்தை கொடுக்கும், இது எனக்கு பவர் கொடுக்கும், இது எனக்கு பேர் கொடுக்கும், இது எனக்கு உயர்வை கொடுக்கும், இது எனக்கு நிறைய பொருட்களை கொடுக்கும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் இல்லை, பிசாசு அப்படி அதை உருவகப்படுத்தி உருமாற்றி நம்ம முன்னாடி நிறுத்தி இருக்கிறான், நம்மளை விழ வைக்கிறதற்காக. எனக்கு பிரியமானவர்களே, பி வெரி கேர்ஃபுல். அதிக ஜாக்கிரதையோடு செயல்படுகிற காலங்கள் இது. இது விளையாட்டான விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிற ஒரு விஷயத்தை பிசாசு கையில் ஏந்திருக்கிறான். பாவத்திற்கு எதிராக நம்ம நிற்க ஆரம்பிக்கணும். ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் எவ்ரிதிங் தட் இஸ் சின்ஃபுல். பிசாசு எதுக்காக வந்திருக்கிறான், எப்படி வந்திருக்கிறான், எப்படி செய்கிறான் என்று சொல்லி நமக்கு தெரியணும். அது ஜெயிக்க கற்றுக்கணும். ஆஸ்க் காட். கர்த்தரிடத்தில் கேட்போம். அவரால் மட்டும்தான் நமக்கு அந்த ஜெயத்தை கொடுக்க முடியும். ஒன்லி காட் கேன் கிவ் இட். ஒன்லி காட் கேன் கிவ் இட். யாரால் மட்டும் முடியும்? கர்த்தரால் மட்டும்தான் முடியும். நம்ம என்னதை பண்ண போகிறோம்? சாம்சன் ஆக்சுவலாக கடைசியில் பண்ணதை பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒன்ஸ் மோர் என்று சொல்லி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒன்ஸ் மோர். இன்னும் ஒரு முறை. என்ன பார்த்தோம்? ஒன்ஸ் மோர். என்ன பார்த்தோம்? சொல்லுங்கள். ஒன்ஸ் மோர். இன்னும் ஒரு முறை. பாவத்தில் நம்ம இப்படி தான் விழுந்து போவோம். ஒன்ஸ் மோர் கேட்டுகிட்டே இருப்போம், இன்னும் ஒரு முறைன்னு கேட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு என்ன தோணுன்னா, என்னோட ஆசை சாட்டிஸ்ஃபை ஆகலை, நான் போக வேண்டிய அந்த தூரம் நான் இன்னும் போகல, நான் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் முழுசாக அனுபவிக்கலை. அதனால் ஒன்ஸ் மோர் வேணும், ஒன்ஸ் மோர் வேணும், ஒன்ஸ் மோர் வேணும், ஒன்ஸ் மோர் வேண்டும் என்று சொல்லி பிசாசு விழ வச்சுட்டே இருப்பான். பேட்டர்ன் கொண்டு வந்துட்டே இருப்பான். சாம்சன் அப்படி தான் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் கேட்டு தான் விழுந்துட்டான். கடைசியில் ஒவ்வொரு வாட்டி ஃபஸ்ட் டைம் பண்ணும்பொழுது அவன் ஜெயிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டான். அவன் ஸ்ட்ரென்த் இருந்து நிறைய பேர் கொலை பண்ணான். ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது அந்த கேட்டை உடச்சிட்டு வந்தான். அவன் ஸ்ட்ரென்த் இருக்கு நினச்சான். ஆனால் திரும்ப ஒன்ஸ் மோர் கேட்கும்போது அதை அவனை அழிச்சிருச்சு. அதுக்காக தான் பிசாசு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஒன்ஸ் மோர்னு கேட்கும்பொழுது பிசாசு அதில் இழுத்து கடைசியில் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை அழிக்கிறது தான் அவனோட வேலை, தெரிஞ்சுக்கிறது தான் வேலை. அதனால் ஒன்ஸ் மோர் கிடையாது. பிசாஸ் கிட்ட ஒன்ஸ் மோர்னு கேட்கறது கிடையாது. கர்த்தர்கிட்ட ஜஸ்ட் ஒன்ஸ் மோர்னு கேட்கறது. இன்னும் ஒரு முறை மட்டும் என்று கர்த்தர்கிட்ட கேட்கறது. நம்ம எங்கே திரும்ப விழுந்துட்டு இருக்கோம் இவ்வளோ நாள்? பிசாசு கிட்ட ஒன்ஸ் மோர்னு ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கணும். இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஆண்டவரே, ஜஸ்ட் ஒன்ஸ் மோர் லார்ட், ஜஸ்ட் ஒன்ஸ் மோர் லார்ட். சாம்சன் இந்த 28ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில். நான் தமிழில் 2 வேர்ஷனை, தமிழில் சில வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் தமிழ் இருக்குது. நம்ம கிட்ட இருக்க நிறைய பேர் இருக்கிற பைபிள் வந்து BSI வேர்ஷன் என்று சொல்லுவாங்க, அந்த தமிழில் இருக்கும். பட் அதை தவிர இன்னும் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து சில ஆப்ஸில் இருக்குது. ஸோ அதில் ஒரு 2 வேர்ஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து எல்லாமே ஒன்று தான், எல்லா வேர்ஷன்லேயும் ஒரே கருத்து தான் இருக்குது, மீனிங் தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஜெபமாக மாறணும் என்று சொல்லி, இன்றைக்கு பாவத்தினால்
விழுந்து கொண்டிருக்கிற நமக்கு ஜெபமாக மாறணும் என்று சொல்லி, பாவத்தோடு கூட போராடிட்டு இருக்கிற நமக்கெல்லாம் ஜெபமாக மாறணும் என்று சொல்லி, பாவத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிற நமக்கெல்லாம் ஜெபமாக மாறணும் என்று சொல்லி, ஐ புட் திஸ் டுகெதர் அஸ் அ ப்ரேயர். ஒரு ஜெபமாக இதை இந்த இடத்துல 2 வருஷம் போட்டிருக்கிறேன். எல்லோரும் சொல்லுவோமா? சாம்சன் சொன்னதை நம்ம எல்லோரும் சொல்லுவோமா? அங்கே மேலே நான் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் விட்டுருக்கேன், தெரியுதா எல்லாருக்கும்? அங்கே நம்ம பேரை போட்டுருவோம். ஓகே, அங்கே என்ன பண்ண போகிறோம்? நம்ம பேர். ஓகே, எல்லோரும் ரெடியா? இது ஒரு ஜெபமாக எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இப்போ நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி. I know the Holy Spirit is moving in this place. I also know the devil wanted to break this. இதை உடைக்க அவன் எவ்வளோ முயற்சி செய்கிறான்னு எனக்கு தெரியும். பட் ஐ நோ பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மளுக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு. நம்ம ஒன்ஸ் மோர் என்று பிசாசு கிட்ட கேட்டு பாவத்தில் விழுந்து அப்படியே போய் நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம தொலைச்சிருப்போம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை விடுதலை ஆக்குற. எப்படி தெரியுமா? நீ அங்கே ஒன்ஸ் மோர் கேட்காத, என்கிட்ட ஒன்ஸ் மோர் என்று சொல்லிக்காரு. இன்னும் ஒரு முறை மட்டும் என்று சொல்லி கேளு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஏசப்பா, இனி இந்த பாவத்தில் நான் விழாமல் இருக்கிறதுக்கு, இனி இந்த பாவத்தை என் வாழ்க்கையில் சாகடிக்கிறதற்கு இன்னும் ஒரு முறை என்னை நினைத்தரணும், எனக்கு அந்த பலத்தை கொடும் என்று சொல்லணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, சாம்சன் உயிரோடு இருந்ததை விட மரித்து போகும் பொழுது நிறைய பெலிஸ்தரை சாகடித்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்ம ஃபிசிக்கலாக சாகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பாவம் சாகணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்தார். அப்படியாக நாமும் நம் பாவத்திற்கு சாக வேண்டும். டுடே we are going to pray this prayer. இன்னும் ஒரு முறை மட்டும் ஆண்டவரே என்று சொல்லி செபிக்க போகிறோம். இந்த பாவம் இன்னைக்கு சாகணும் ஆண்டவரே. நான் பழி வாங்கணும். என்ன பழி வாங்கணும்னா, என் கண்ணை எடுத்தாங்களே, நான் பாவம் செஞ்ச அந்த கண்ணை எடுத்தாங்களே, இன்றைக்கு நான் பழி வாங்கணும். I lost my vision. என் தரிசனத்தை என்னோட விஷனை அவங்க பிடுங்கி எடுத்துட்டாங்களே, அதுக்கு நான் பழி வாங்கணும். இன்றைக்கு அந்த பாவத்தை சாகடிக்கணும். எந்த பாவம் கர்த்தர் எனக்கு வச்சிருந்த தரிசனத்தை நான் வாழ முடியாமல், நான் உணர முடியாதபடிக்கு என்கிட்ட இருந்து அந்த பாவத்தினால் அந்த தரிசனத்தை எடுத்தாங்களோ, அதை நான் இன்றைக்கு முறியடிக்கணும் ஆண்டவரே. I want my vision back. I'm going to die for this sin. இந்த பாவத்துக்கு நான் சாக போகிறேன். இன்றைக்கு இந்த பாவம் செத்து மடியட்டும் என் வாழ்க்கையில். ரிப்பிட்டேட்டிவாக திரும்ப தேவையில்லாத காசிப் பேசுகிற, வீண் வார்த்தைகள் பேசுகிற, புறம் பேசுகிற, தவறான காரியங்களை பார்க்கிற, நேரத்தை வீணடிக்கிற லஸ்ஃபுல் காரியங்கள், கிரீட் காரியங்கள், என்ன காரியம் சாப்பிட கிளட்டனி காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும், எந்த பாவமாக இருந்தாலும் என் வாழ்க்கையை நான் வாழ முடியாதபடிக்கு, கர்த்தர் வைத்திருக்க தரிசனத்தை வாழ முடியாதபடிக்கு என் வாழ்க்கையில் வந்து அந்த தரிசனத்தை எடுத்திருந்ததோ, இன்றைக்கு இன்னும் ஒரு முறை மட்டும் ஆண்டவரே எனக்கு strength கொடுங்க. Right now I want to put an end to this என்று சொல்லி கேட்போமா? It's time for revenge. நம்ம திரும்பவும் தரிசனத்தை பெற்று வாழுகிற நேரம் வந்து விட்டது. It's time to turn that table. எனக்கு தெரியும், இந்த இடத்துல இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இப்படி பல சிறு பாவங்கள்னால நம்ம முன்னேறி போக முடியாமல், நம்மளுடைய வேரியஸ் திங்ஸ், சோம்பேறித்தனம், எவ்வளோ காரியங்கள்னால நம்ம முன்னேறி போக முடியாமல் நம்ம கிறிஸ்துவ வீடுகளாக தான் இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ பாவங்கள் இருக்கிறது, அதை நம்மளை தடுத்து கொண்டிருக்கிறது, முன்னேறி போக விடாமல். டுடே I know the Lord God Savior is going to deliver us. ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த இடத்துல நம்ம பேரை போட்டு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். Just going to pray right now. கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிப்போமா?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விழுந்து போகிற ரெப்பட்டேட்டிவாக திரும்ப திரும்ப விழுகிற காரியங்கள் உண்டு. இன்றைக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக நன்றி. அதை காண செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒன்ஸ் மோர்னு கேட்டு பிசாசுக்கிட்ட தோற்று போயிட்டு இருந்தோமே ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் தொலைச்சிக்கிட்டே இருந்தோமே ஆண்டவரே. ஆனால் இப்போ ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் கோர மரணத்தை ஏற்றுக்கொண்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடித்து நொறுக்கப்பட்டவரே, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்தினவரே ஏசப்பா, இப்போ எங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை ஆண்டவரே நீர் மரித்தாலும் உயிர்த்தெழுந்ததின் நிமித்தம் வைத்திருக்கிறீரே, அந்த ஜெயம் எங்களுக்கு சொந்தமல்லவா ராஜா? இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கலாமா? அப்பொழுது பிரேம்சனாகிய நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்தேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, என்னை நினைவு கூரும். தேவனே, என் இறைவனே, இன்னும் ஒரு முறை மட்டும் என்னை பலப்படுத்தும். என் இரு கண்களையும், என் தரிசனத்தை, என் விஷனை எடுத்து போட்ட பிசாசை ஒரே அடியில் பழி வாங்க விடும் ஆண்டவரே, பழி வாங்க விடும் ஆண்டவரே. அந்த தரிசனத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது தானே ஆண்டவரே. இந்த பாவத்தை இன்றோடு சாகடிப்பது தானே, இந்த பேட்டர்னில் இனி போகாதது தானே, பிசாசு பேட்டர்னை அறிந்து அதற்கு எதிராக நிற்கிறதுல தானே. இதெல்லாம் வச்சும் எனக்காக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் முடித்தார், ஜெயித்தார் என்பதை உணர்ந்து கொள்வதில் தானே ஆண்டவரே இந்த பழி வாங்குதல் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே, டுடே in the name of Jesus Christ, I pray that our children near master, இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இங்கே இருக்கிற பெரியவங்கள் ஆண்டவரே, இங்கே இருக்கிற விசுவாசிகள் ஆண்டவரே, இங்கே இருக்க கர்த்தரோட மனிதர்கள், ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையை எந்த பாவம் தடுத்து கொண்டு இருக்கிறதோ அதில் இருந்து ஆண்டவரே முற்றிலுமாக விடுதலை அடைவார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன், விடுதலை கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறேன். பாவத்திலிருந்து நம்ம ஜெயம் எடுத்து விடுதலை அடைந்து இந்த பேட்டர்னிலிருந்து வெளியே வந்தோம் என்றால் what God can do through you is unbelievable. கர்த்தர் விசேஷமான காரியங்களை நம் மூலமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, I just want to show you something beautiful and in this. ஒரு பெரிய கார், one of the most luxurious car in the world, expensive car, கோடி கணக்கில் இருக்கிற ஒரு காரு. அந்த கார் ரோட்டில் போச்சுன்னா எல்லாரும் ஆன் பார்க்குற ஒரு காரு. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு காரை, யாருமே பக்கத்தில் கூட போக விருப்பப்படாத ஒரு காராக மாறி இருக்கிறது. ஏன் தெரியுமா? As it says, no matter how good you are, if you are in a wrong place, you are worthless. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தாழ்ந்துகள், எவ்வளோ பணம், எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் சரி, பாவத்திலும் பாவமான இடங்களிலும் பாவ நிறைந்த மனிதர்கள் மத்தியிலும் நம்ம இருந்தோம் என்றால் we will become worthless. கண்ணில் மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுப்பா, அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. பாவத்தை குறித்து ஆண்டவரே புரிதலை
அதை ஜெயிக்கிற தைரியத்தை கொடுத்துருக்கிறீங்க என்பதை விசுவாசிக்கிறோம். பிகாஸ் ஆல் ஆஃப் us carry a vision, your vision in our life. அது வாழ முடியாதபடிக்கு பிசாசு எவ்வளோ தடைகளை கொண்டு வந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் உன் பிள்ளைகள் ஜெயிக்க போகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் தரிசனத்தை உணர்ந்து கொண்டு அதற்கான மிஷனில் செயல்பட போகிறார்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். பாவம் இனி ஒரு தடையாக இருக்காது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென்.